காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து மூக்கில் வந்து ரத்தம் வந்துடும். அடிக்கடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கிலேருந்து ரத்தம் வரும். ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. மருத்துவமனைக்கு போனாலும் ஒன்றும் இல்லைனும், கொஞ்சம் நேரம் பொறுத்து நிற்கும். ஆனால் வந்து அது நிறையா பாதிப்பை உண்டு பண்ணும். சிலர் வந்து இன்றைக்கி அதிக அளவு வெயிலில் வந்து சுற்றிட்டே வந்தாங்கன்னா தன்னால் மூக்கு உடஞ்சி உள்ளேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அவங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இதை வந்து என்ன ஏதோன்னு பயந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் தடை இருக்குது. மாதவிடாய் வந்து மூக்கு வழியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அந்த பெண்களுக்கு வந்து உயிர் போகிற நிலையில் இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்வாங்க. இல்லை, மாதவிடாய் போக வேண்டியது வந்து போகாமல் மூக்கு வழியாக அந்த ரத்தம் போய் அவங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சிரும், ஞாபக சக்தி போயிடும். அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு முகம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயத்திலே இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதவிடாய் மூக்கு வழியாக போக ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன ஆகணும், அப்படியே தலையை குனிஞ்சுட்டாங்கன்னா மூக்குலேருந்து ஒருபடி ரத்தம் ஊற்றும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தலைப்புறமாக விழுந்துருவாங்க, மயக்கத்தை உண்டு பண்ணும், கண் பார்வை முதல்ல குறைய ஆரம்பிச்சிடும், காது கேட்கும் திறமை குறைஞ்சிரும். இந்த மூக்கில் ரத்தம் வருது அப்படின்னாலே அவங்க வந்து கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கணும். இதில் வந்து முக்கிய மருந்தாக வந்து அத்தி இலை, அத்தி இலையை வந்து பயன்படுத்துகிறோம், அத்தி பாலை வந்து பயன்படுத்துகிறோம், அத்தியினுடைய பட்டையை பயன்படுத்துகிறோம், அத்தியினுடைய பழத்தை பயன்படுத்துகிறோம். அத்தியினுடைய அனைத்து பாகமும் நல்லது செய்யக்கூடியது, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியது. அத்தி வந்து கிடைக்கக்கூடியது. அத்தி மரத்தை வந்து வெட்டவே கூடாது. அத்தி மரத்தை சிலர் வந்து வெட்டிடுறாங்க, அது வந்து பெரிய தவறு. பால் உள்ள மரங்களை வந்து வெட்டக்கூடாது. வம்ச விருத்திக்கு வந்து பால் உள்ள மரங்களை வைக்கிறோம். ஒரு இடத்துல மரத்தை வைக்கிறோன்னா அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னா அது அத்தி மரம், ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் வந்து வெட்டக்கூடாது. வெட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். பாதிப்புனா நோய் தன்மை அதிகமாகும். இதெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்ற பிறந்தது. அதனால தான் இதை கோயில்களில் வைக்கிறாங்க. கோயில்களில் வச்சா யாருமே வெட்ட மாட்டாங்க. தானாக சாஞ்சால ஒழிய வெட்டக்கூடாது. அத்தி மரத்தினுடைய இலைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம், சிறு குச்சிகளை பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. அத்திப்பட்டை அது உடஞ்சி கீழே விழுந்து இருக்கிறத எடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதனால் அத்தி இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அத்தியை வந்து சாதாரணமாக வெட்ட வேண்டாம், வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வம்ச விருத்திக்கு ரொம்ப நல்லது. அதனுடைய கீழே நம்ம உட்காந்தோம்னாலே பெண்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாகும், கர்ப்பப்பையில் உள்ள நோய்கள் சரியாகும், கருத்தரிக்கும் தன்மையை கொண்டு வரும். அந்த அளவுக்கு அத்தியினுடைய பயன்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து அருகம்புல், அருகம்புல் நமக்கு தெரியும், அருகம்புல் இல்லாத மருந்தே கிடையாது. அருகம்புல் எல்லா மருந்துலையும் சேர்க்கலாம், எல்லா நோய்களையும் சரி செய்யக்கூடியது, எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியது, உடனடியாக ரத்தம் வந்ததை நிப்பாட்டக்கூடியது அருகம்புல் தான். எடுத்த இடத்துலையும் கூட அருகம்புல்லை வைக்கலாம், தவறே கிடையாது. அருகம்புல் வந்து அதிக அளவு நன்மையை தரக்கூடியது. நம்ம விநாயகருக்கு ஒப்பாக பேசுகிறோம்னா அந்த அளவுக்கு நல்லது. முதல்ல வந்து அருகம்புல்லை பயன்படுத்தணும். முதல்ல இருக்கிறது முன்னோடிய தெய்வமாக இருக்கிறது விநாயகர் தான். விநாயகர் முன்னோடியாக இருக்கிறதால தான் அந்த அருகம்புல்லை வந்து நம்ம முன்னணியாக வைக்கிறோம். முன்னாடி இதை வந்து பயன்படுத்தும் போது அந்த ரத்த ஓட்டம் வந்து மூக்குலேருந்து வர ரத்தம் வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அதோட ஆடாதோட இலையை வந்து பயன்படுத்தும் போது தொண்டை பகுதிகளை வந்து சரி செய்யும். தொண்டை, மூக்கு, காது இதை வந்து சரி செய்யணும்னா ஆடாதோட இலை தான் சரி செய்யும். அந்த 3 பகுதியும் உள்ள எல்லா பகுதியிலையும் உள்ள ரணங்களை போக்கக்கூடியது. இதை எல்லாம் சேர்த்து நம்ம மலைத்தேன் கொண்டு வந்திருக்கோம். மலைத்தேனை சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது மூக்கில் வர ரத்தத்தை வந்து கண்டிப்பாக நிறுத்தலாம். இந்த மூக்கில் வர ரத்தம் வந்து நின்றுச்சுன்னா தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மூக்குழியாக ரத்தம் போய்கிட்டு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெயிலில் போனதுமே டக்குன்னு வெடிச்சதான் ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடும், பார்வை குறைஞ்சி போகும். அது வந்து மாலைக்கண் நோயாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தலைக்கு போகிற ரத்தம் எல்லாமே மூக்குழியாக வந்துருச்சுன்னா கண் பார்வை வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். தலைக்கு வந்து தலப்பா கட்டிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து ராஜஸ்தானில் பெரிய வந்து தலப்பா கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க? அந்த வெயிலை தாங்கிறதுக்கு தான். அவங்க வந்து வெயில் தாங்கினதுக்காண்டி இப்போ தலப்பாயை சுற்றிக்கிறாங்க, வந்து வெயில் தாக்காமல் இருக்கணும். நம்ம கிராமப்புறங்களில் துண்டை சுற்றி கட்டிக்கிறாங்க. வெளிநாட்டில் தொப்பியை போட்டுக்கிறாங்க. ஏன்? உங்களுக்கு தலையில் அதிக அளவு சூடு ஏறினாலே மூக்கு உள்ளே வந்து ரத்த குழாய் உடஞ்சிரும். அப்போது வந்து தலையை காப்பாற்றினா தான் தலைமுறையை காப்பாற்ற முடியும். இப்போ வந்து தலைக்கவசம் போடுறாங்க. தலைக்கவசம் போடுறதும் இதுக்கும் ஒன்று தான். ஆனால் அது மேலே வந்து இரும்பு இருக்குது. இது வந்து நம்ம துணியில் தான் போடணும். மேலே துணியில் போட்டோம்னா மூக்கில் வந்து ரத்தம் வராது, தலைக்கு சூடு ஏறாது. உடல் சூடு அதிகமானால் தான் ரத்த குழாய் வெடிக்கும். அந்த ரத்த குழாய் வெடித்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு அந்த மூக்கில் வர ரத்தத்தை நிறுத்தத்துக்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அத்தி இலையை வந்து கொழுந்து இலையாக ஒரு இலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. கொழுந்து இலையாக ஒன்று எடுத்துக்கணும்னா அருகம்புல் வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு இருந்தால் போதுமானது. அதை வந்து
அத்தி இலையில் வந்து நடு நரம்ப நீக்கிடணும். நல்லா இளந்தளிர் இலையாக எடுத்துக்கிறணும். ஒரே ஒரு இலை. அருகம்புல் ஒரு கிராம் அளவுக்கு போதுமானது. அதே மாதிரி ஆடாதோட இலையில் வந்து சின்னதாக எடுத்துக்கணும். இளந்தளிர் எடுக்கணும். அந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இலை பெருசாக இருக்குது, அதில் வந்து இவ்வளவு தான் எடுக்கணும். குச்சி இல்லாமல் அந்த புல்லில் வந்து நல்லா மெல்லிசாக இருக்கிற புல், அந்த புல் இலையை மட்டும் போட்டுக்கிறலாம் 1 கிராம் அளவுக்கு. ஏன்னா இது பச்சை மாதிரி தான் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து சாப்பிட போகிறதுனால குச்சி அந்த மாதிரி அந்த நரம்பு இல்லாமல் எடுத்துக்கிறணும். ஆடாதோட சிறு முனையில் உள்ள தளிர் முத்துனது வேண்டாம். ஏன் மூக்கில் நத்தம் வருது அப்படின்னாக்கா, சின்ன வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த கருப்பை குழாயில் வந்து மாதவிடாய் வெளியாகிற அந்த மாதவிடாய் தடைப்பட்டிருக்கும். ஃபுல்லாக அடைப்புகள் வந்து இருக்கிறதுனால வந்து சில பெண்களுக்கு மூக்கு வழியாக வந்து ரத்தம் வந்துடுது. இதுவும் ஒரு காரணம். மலச்சிக்கல் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் கோளாறு, அந்த மாதவிடாய் வெளியாகிற குழாய்கள்லாம் வந்து அடைப்பு இருக்கிறதுனால சிறுத்து போய் செமையாக வெளியில் வராமல் இருக்கும். அது வந்து அதிக உடம்பு சூடான உடனே அவங்களுக்கு மூக்கு வழியாக வந்துடும். 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து மாதவிடாய் ஒழுக்கு வெளியாகிறது, 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து வெளியாகிறது. அப்படி வருதுனாக்கா, அப்படி இருக்கிற போதே அவங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத ரத்தம் எல்லாம் மூக்கு வழியாக வெளியாகிடும். அப்படி வந்து வரக்கூடாது. வந்துச்சுனாக்கா அவங்க வந்து ரொம்ப சில நேரங்களில் அது வந்து நாசி வலி ஏறி அவங்களுக்கு ஆபத்தே வந்துடும். அதனால் அந்த மாதவிடாய் வந்து தள்ளி போகுது, மூக்கில் ரத்தம் வருது அப்படின்னாக்கா, இப்போ சாதாரணமாக எது மேலேயாவது நம்ம மோதிட்டோம்னாக்கா, தெரியாமல் கையோ அல்லது கதவுகள்லையோ எதுலேயோ வந்து இடிச்சிட்டோம்னாக்கா சில்லி மூக்கு உடஞ்சிருச்சு. அதனால் அது ஒரு 4 சொட்டு 5 சொட்டு வரும். அந்த மூக்கு வலிக்கும். கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம மூக்கை கழுவி சுத்தம் பண்ணிட்டோம்னாக்கா அந்த ரத்தம் வர்றது நின்றும், வலியும் இருக்காது. அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு சில்லி மூக்கு உடஞ்சிருச்சு, தெரியாமல் கைப்பட்டுச்சு, கால் பட்டுச்சு, அது வந்து அந்த சின்ன ரத்த குழாயில் பட்டதுனால அந்த ரத்தம் வெளியாகினது. அது வந்து சின்ன தவறுகள் வந்து நடக்கிறது வந்து சகசம். ஆனால் மூக்கில் இருந்தே வந்து 200 மில்லி அளவுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கெல்லாம் வந்து ரத்தம் வெளியாகி வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் வந்து பயந்துருவாங்க. பயந்துட்டு இது ஏன் இப்படி வருதுன்றது தெரியாமல் அப்புறம் அவங்கள நம்ம கேட்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, மாதவிடாய் கோளாறுலாம் சரியாக மாதவிடாய் போகலை, உடம்பு சூடு, மலச்சிக்கல் இருக்குது, தைராய்டு இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு தான் வந்து அந்த மாதவிடாய் சரியாக போகாதவங்களுக்கு, பெண்களுக்கு மூக்கு வழியாக ரத்தம் வருது. அந்த இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான மருந்து தான் இப்போ நாம் தயாரிக்கிற மருந்து. இதை அரைச்சி எடுத்துருக்கோம். இதோட தேன் வந்து கலக்கணும். மெல்லிசான இளந்தளிர் இலையாக இருக்கிறதுனால நல்லா தேன் விட்டு, அதிகமாகவே தேன் விட்டு அதை சுவைச்சு பச்சை இலையாகவே இலை மருந்தவே உள்ளுக்கு அப்படியே சாப்பிட்றணும். காலையில் வெறும் வயிற்றுல அவங்க வந்து அந்த மூக்கில் ரத்தம் வராமல் மாதவிடாய் சரியாக வர வரைக்கும் அவங்க இதை சாப்பிட்டுட்டு வரலாம். காலையில் சாப்பிட்டுட்டு மாமிச உணவுகள் எடுத்துக்கிறக்கூடாது, கடினமான உணவுகளை அவங்க சாப்பிடக்கூடாது, எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம் வந்து அரை உப்பு சேர்த்துக்கிறணும். அதிக காரம், அதிக உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறக்கூடாது. அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மூக்கில் ரத்தம் போகிறது, அந்த மாதவிடாய் குழாய்களில் அடைப்பு இருந்தாலும் சிறு சிறு தூள் மாதிரி கட்டி கட்டியாக வந்து நீர்க்கட்டிகள் இருந்தும் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் செமையாக வராமல் இருந்து மூக்கு வழியாக ரத்தம் வர்றதெல்லாம் வந்து நின்று சரியாயிரும் அவங்களுக்கு. இதை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதும். 3 நாளில் அந்த ரத்தம் வர்றது சரியாயிரும். அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. இன்றைக்கி சாப்பிட்டோம்னா நாளைக்கு குறைஞ்சிரும், நாளைக்கு மறுநாள் சாப்பிட்டோம்னா இன்னும் குறையாம அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடும்போது சுத்தமாக வராது, மூக்கில் ரத்தமே வராது. அப்போ வந்து இது ஒரு அற்புதமான மருந்து. ஒரு கரண்டி அளவுக்கு சாப்பிட்டா போதுமானது. இந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும். இது மீதி இருக்கிறத வந்து மறுநாள் சாப்பிட்டுக்கலாம், தவறு பண்ணாது. தேனில் இருக்கிறது வந்து எந்த பொருளும் கெட்டே போகாது. தேனில் வந்து வச்சுருந்தோம்னா
6 வருஷம் ஆனாலும் கெடாது. அலெக்சாண்டர் வந்து 6 மாசமா இறந்தவரை வந்து தேனுக்குள்ளே போட்டு தான் தூக்கிட்டு போனாங்க அவங்க நாட்டுக்கு. வந்த இடத்துல இறந்ததால் அவரை வந்து தேனுக்குள்ளே வச்சு தான் கொண்டு போனாங்க. அப்போது தேனுக்குள்ளே எந்த ஒரு நோய் கிருமியும் போகாது, எந்த ஒரு பூச்சியும் போகாது. அப்போ வந்து தேனுக்குள்ளே வச்சு தான் கொண்டு போனோம். அதே மாதிரி தேனுக்குள்ளே இந்த மருந்தை வச்சு நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா மூக்கில் வர ரத்தம் சாயந்தரத்துக்குள்ளே குறையும். மறுநாள் சாப்பிடும்போது அதுவும் குறையும். 3ஆவது நாள் சாப்பிடும்போது ரத்தமே வராது. அப்போ வந்து மூக்கில் வந்து நல்லாயிரும். அப்போ அந்த மாதவிடாய் கோளாறுகளை தன்னால் அது சரி செய்யும். இதில் வந்து அத்தி இலை வந்து ஒரே ஒரு இலை, சின்ன இலை சேர்த்தோம். அதே மாதிரி ஆடாதோட இலை வந்து ஒரே ஒரு சின்ன இலையை தான் சேர்த்தோம். ஒரு பொடி இலையை தான் சேர்த்தோம். முழு இலையை சேர்க்கக்கூடாது. முழு இலையை சேர்த்தோம்னா தவறு வந்துடும். இந்த மாதிரி முழு இலையை தான் போடணும்னா இதில் வந்து பாதி போட்டால் போதுமானது. அதோடு சேர்த்து அருகம்புல் வந்து ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து 2 கரண்டி வந்து சின்ன கரண்டியில் தேன் சேர்த்துருக்கோம். தேனில் வந்து 1,00,000 பூக்களினுடைய மகரந்தம் இருக்கும், 1,00,000 பூக்களினுடைய மருத்துவ குணம் இருக்கும். அதனுடைய அளவு முறை யாராலும் சொல்லவே முடியாது. ஏன்னா மலைத்தேனுக்கு வந்து எந்த அளவு கட்டுப்பாடுனே கிடையாது. 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற எல்லா செடியிலும் எல்லா பூவில் இருக்கிற தேனையும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதனுடைய அத்தனை மருத்துவமும் நமக்கு போய் சேரும்பொழுது சீக்கிரமாக குணமாகும். சீக்கிரம் குணமாகும் போது மூக்கில் வந்து ரத்தம் வர்றது நிற்கும். அதனால் மூக்கில் ரத்தம் வந்துருச்சுன்னு பயப்படவே வேண்டாம். மூக்கில் ரத்தம் வந்துச்சுன்னா பயப்பட உடனடியாக நிற்கும். இன்றைக்கி சாப்பிட்டா இன்றைக்கே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அன்னையிலேருந்தே சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இது சாப்பிட்டா 1 வாரம் ஆகும், 1 மாதம் ஆகும், 48 நாள் கிடையாது, 3 நாளில் சரியாகும். ஆனால் இதை சாப்பிட்ட 3 மணி நேரத்தில் கண்டிப்பாக ரத்தம் நிற்க ஆரம்பிச்சிடும். இதை சாப்பிட்ட 3 மணி நேரத்தில் ரத்தம் நிற்கும். 3 நாளில் அது வந்து குணமாயிரும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.